நம்மளுக்கு ஒரு வீடு அமையுது. அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, நேரா ஒரு தெரு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா வந்து அந்த வீட்டுக்கு வந்து பாதிப்பு அதிகம். அதேபோல வளர்ச்சி இருக்காது அப்படிங்கிற மாதிரி நெறைய பேசுவாங்க. அதுக்கு பதிலா வந்து அதுக்கு அந்த திருஷ்டிக்காகவும், அந்த விஷயங்கள் எதுவும் இவங்கள அட்டாக் பண்ணாம இருக்கணுன்றதுக்காக அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிள்ளையார் வைப்பாங்க. நேர்குத்தா வீடு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சாஸ்திரம் பேசிக்கிட்டே இருப்பான். இது எதனால? அந்த மாதிரி நிஜமாவே அந்த மாதிரியான தாக்கம் இருக்கா? அந்த மாதிரி ஜென்ரலைஸ்டு திங் ஏதாவது இருக்கா அப்படின்னா, ஜென்ரலைஸ்டு திங்கே கிடையாது அந்த மாதிரி. முக்கியமாக இன்னொரு நிகழ்வும் இதில் பதிவு பண்ணுறேன். இப்போ வடகிழக்கு என்ட்ரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வடகிழக்குலேயே ஒரு ரோடு ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோடு வந்து ரொம்ப அருமையான பலனை கொடுக்குமான்னா, ரொம்ப அட்டகாசமான பலனை கொடுக்கும். ஓகே. இதே வீடு வந்து பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு சைடில் ஒரு ரோடு ஒன்று போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க டாமினேஷன் வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு இருக்கும். இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கா? இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. எந்த இடத்துல அந்த குத்து வருது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த வடகிழக்கு மூலையில் ஒரு குத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது விசேஷமான குத்துன்னு சொல்லலாம். இதே வடக்கு திசையை பார்த்து ஒரு குத்து வருகிறது, வடக்கு திசையை பார்த்து ஒரு ரோடு ஒன்று போகுது, இல்லை கிழக்கு திசையை பார்த்து ஒரு ரோடு ஒன்று போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சரியான குத்தாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்கு. ஓகே. இது நல்ல பலனை கொடுக்குமா? கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குமா? கொடுக்கும். அறிவு சம்பந்தப்பட்ட வளர்ச்சியை கொடுக்குமா? அந்த வீட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்குமா? வளர்ச்சியை கொடுக்கும். ஓகே. இது தென்கிழக்கு சைடில் இருக்கு சார், தென்மேற்கு சைடில் இருக்கு சார், இதெல்லாம் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிப்பை கொடுக்குமா? கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும்னு சொல்லலாம். இது வந்து எந்த திசையில வீடு இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம, ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கணும்னு அவங்க ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. நம்ம சொன்னா கூட யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. தென்மேற்கு திசையில குத்து இருக்கிற மாதிரி வீட்டுக்கு தான் போய் அமைவாங்க. ஓகேங்களா? இதனால என்ன நிகழ்வு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனை ஆகிறதுக்கு உண்டான தன்மை, அது இல்லாமல் முக்கியமாக இந்த 2ஆம் தார திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். சரி, அந்த மாதிரி ஒரு நிகழ்வை கூட மாற்ற முடியுமா? நம்ம வாஸ்துவால் மாற்ற முடியும். அதுக்கு எல்லாமே வந்து ஒரு மாற்றம் இருக்கா? இருக்குன்னு சொல்லுவோம். சரி, இப்போ திசைகளில் வந்து இப்போ திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட எந்த திசையிலேருந்து வரணும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம பிறக்கிறது ஒரு திசை, இப்போ நம்ம இருக்கிறது ஒரு திசை, நம்மளுக்கு ஒரு லக்னம் இப்போ போயிட்டு இருக்கு. லக்னம் மாற மாற ஒவ்வொரு விஷயங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த திசையிலிருந்து தான் நம்மளுக்கு மாப்பிள்ளை வருவாங்க, அந்த பெண்ணும் இங்கே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு அது சரியா இருக்கும் அவங்களுக்கு?